வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு எழுந்து ஓடு தொடரில் 9வது நாள். இன்றைக்கு வகுப்பில் காரணவியல் ரீசனிங் அப்படிங்கிற பகுதியில் இருந்து முதல் டாப்பிக்கான எண் தொடர் வரிசை நம்பர் சீரீஸ் அதை பற்றி இன்றைக்கு படிக்க போகிறோம். மாணவ கண்மணிகளே, இந்த எண் தொடர் வரிசையில் இன்றைக்கு ஒரு 10 கணக்குகள் எடுத்து வந்திருக்கேன். இந்த 10 கணக்குகளுமே கடந்த ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே சர்வீஸ் கமிஷன், அப்புறம் பேங்க் எக்ஸாமு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இதிலெல்லாம் கேட்ட கணக்குகளாக எடுத்து வந்திருக்கேன். மாணவ கண்மணிகளே, ரொம்ப நல்லா கவனிங்க. இந்த எண் தொடர் வரிசை நம்பர் சீரீஸ் இந்த கொஸ்டின் இல்லாத கணக்கு கேள்வித்தாளே இருக்காதுங்க. டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டிங்கன்னா இதில் இந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின் இருக்கும். எந்த பரீட்சை நீங்கள் போட்டித் தேர்வு எழுத போனாலும் ஒரு 3 கணக்கு அல்லது ஒரு 2 கணக்கு இந்த நம்பர் சீரீஸில் இருக்கும். அதனால் இந்த நம்பர் சீரீஸை ரொம்ப தெளிவாக படிக்கணும். நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன 22 டாப்பிக்கில் இந்த எண் தொடர் வரிசை முதல் டாப்பிக்கு. இன்றைக்கு எண் தொடர் வரிசை பற்றி படிப்போம். மாணவ கண்மணிகளே, நேரடியாக நம்ம கணக்குக்கு போயிடுவோம். முதல் கணக்கு 5, 6, 10, 19 இப்படி போகின்ற இந்த எண் தொடர் வரிசையில் அடுத்த எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு விட கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இந்த சைடில் எழுதியிருக்கேன். இந்த கணக்கை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தெளிவாக படிப்போம். முதல்ல மாணவ கண்மணிகளே, எண் தொடர் வரிசை அப்படின்னா எண் தொடர் வரிசை இதில் இந்த எண்கள் இந்த மாதிரி வரிசைக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த வரிசை ஏதேனும் ஒரு விதியை பின்பற்றி இருக்கும். விதி இல்லாமல் எந்த வரிசையும் இருக்காது. அதுதான் இதில் உள்ள முக்கியமான கோர். இதில் ஒரு விதியை பின்பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம முதல்ல ஒரு கணக்கை படித்த உடனே என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு இந்த கணக்கை சொல்கிறேன். முதல்ல என்ன செய்யணும்னாக்க, இப்போ இங்கே பாருங்கள், இந்த கணக்கை மறுபடியும் இங்கே எழுதுகிறேன். 5, 6, 10, 19 இப்படி இருக்குது. இதில் இது அடுத்து வர நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க, முதல்ல இந்த முதல் எண்ணுக்கும் 2வது எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்னான்னு பார்க்கணும். அதே மாதிரி 2வது எண்ணுக்கும் 3வது எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் முதல் செய்ய வேண்டியது வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ பாருங்கள், 5க்கும் 6க்கும் உள்ள வித்தியாசம் 1. இந்த 1 என்ன செஞ்சுருக்கு? 5லேருந்து 6 ஆகிறதுக்கு 1 கூட்டியிருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், 6க்கும் 10க்கும் உள்ள வித்தியாசம் 4. 4 கூட்டப்பட்டிருக்கு. அப்புறம் 10க்கும் 19க்கும் உள்ள வித்தியாசம் 9. 9 கூட்டப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இந்த அடுத்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இது இப்படி இருக்கட்டும். முதல்ல வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த வித்தியாசத்தை ஆராயணும். வித்தியாசத்தை எப்படி ஆராயணும்? இப்போ பாருங்கள், 1, 4, 9 அப்படின்னா இந்த 3 எண்களை வச்சு ஒரு தொடர் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது 1 ஸ்கொயர்டு, இது 2 ஸ்கொயர்டு, இது 3 ஸ்கொயர்டு. ஓகேவா? 1 ஸ்கொயர்டு 1, 2 ஸ்கொயர்டு 2, 2 4, 3 ஸ்கொயர்டு 3, 9. ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே இந்த 19 கூட கூட்டப்பட வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னாக்கா 4 ஸ்கொயர்டு. இதை 4 ஸ்கொயரை கூட்டினோம்னா இது சரியாக வந்துடும். 4 ஸ்கொயர்டு எவ்வளவு? 4 16. 4 × 4 16. இப்போ 19 கூட 16 கூட்டணும். 19 கூட 16 கூட்டணும். கூட்டினோம்னா 6, 9, 6, 15 மிச்சம் 1, 35. 35 தான் இதுக்குள்ள விடை. அப்போ சி விடை சரி. சி விடை சரி. முதல்ல என்ன செய்யணும்? எண் தொடர் வரிசையில் ஃபஸ்ட்டு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்புறம் 2வது ஸ்டெப்பு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த வித்தியாசங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்கணும். வித்தியாசங்களின் தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் இந்த கணக்கில் உள்ள இந்த 2 விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கணக்கை ஈஸியாக எளிமையாக போட்டுடலாம். ஆக இந்த எண் தொடர் வரிசை கணக்கில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க 10 கணக்குமே வித்தியாசமாக இருக்கும். அந்த 10 கணக்கை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிட்டீங்க அப்படின்னா போதும். எண் தொடர் வரிசையில் நீங்கள் எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் எந்த கணக்கு கேட்டாலும் செஞ்சுருவீங்க. கவனிங்க, 2வது கணக்கு
5, 6, 14, 41 அடுத்து வர நம்பர் என்ன கொஸ்டின் மார்க்கு. இதுக்கு ஆன்சர் இந்த சைடில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கணக்கை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மாணவ கண்மணிகளே, 1வது கணக்கில் என்ன ரூல் அப்ளை பண்ணணுமோ அதவே தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், 5க்கும் 6க்கும் வித்தியாசம் 1. 1 என்ன செஞ்சுருக்கு? கூட்டப்பட்டிருக்கு, +1. ஓகே. 6க்கும் 14க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 8. 8 வந்து கூட்டப்பட்டிருக்கு. 8 வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு? கூட்டப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இங்கே பாருங்க, 41க்கும் 14க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 41, 14. 11, 11, 7, இங்கே 3, 27. இதுக்கு வித்தியாசம் வந்து 27 கூட்டப்பட்டிருக்கு. ஓகே. இப்போ அடுத்த இது கொஸ்டின் நம்ம வந்து அடுத்த நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகே, இருக்கட்டும். என்ன சொல்லி கொடுத்தேன்? முதல்ல வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இந்த 3 எண் இருக்கு பார்த்தீங்களா? 1, 8, 27. 1, 8, 27. இந்த 3 நம்பர்களுக்குள்ள உள்ள தொடர்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, இதற்கு இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தொடர்பு என்ன அப்படின்னாக்கா, நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 கீப்பு. இது 1 கீப்பு. இது வந்து 2 கீப்பு. இது 3 கீப்பு. கவனிங்க, 1 கீப்பு அப்படின்னா 1 × 1 × 1 1. 2 கீப்பு அப்படின்னா 2 × 2 × 2 8. 3 கீப் 3 × 3 × 3 27. அதுக்கடுத்து நிச்சயமாக இது கூட கூட்டப்பட வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னாக்க 4 கீப்பு கூட்டணும். 4 கீப்பு எவ்வளவு? 4 × 4 × 4. 4 16 64. 64 இந்த 41 கூட கூட்டிட வேண்டியது. 41 கூட 64 கூட்டினீங்கன்னா 5, 105. 105 விட எங்கே இருக்குது? சீல இருக்குது. இவ்வளோதான். ரொம்ப சுஜிபி கணக்கு, ஈஸி கணக்கு. ஆனால் இதை வந்து என்ன செய்யணும்னா, முதல்ல வித்தியாசத்தை பார்க்கணும். அதுக்கு பிறகு வித்தியாசத்துக்கு உள்ள தொடர்பை பார்க்கணும். அவ்வளோதான். 2 ஸ்டெப்பில் இந்த கணக்கு முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸி கணக்கு. 3வது கணக்கு 5, 7, 10, 15, 22, 33. அடுத்து வர்ற எண் எது அப்படின்னு இந்த தொடர் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி இப்போ விடையை கொடுக்கணும். விடைகள் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ கவனிங்க, இந்த கணக்கில் எப்பயும் போல தான் முதல் எடுத்தவொடனே என்ன செய்யணும்? வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் பாருங்கள், 5க்கும் 7க்கும் வித்தியாசம் 2. 2 என்ன செய்யப்பட்டிருக்கு? கூட்டப்பட்டிருக்கு. 7க்கும் 10க்கும் வித்தியாசம் 3. அடுத்து இது 2க்கு வித்தியாசம் 5. அடுத்து இது 2க்கு வித்தியாசம் 7. 22ல் 15 கழிச்சா 7. அடுத்து இது 2க்கு வித்தியாசம் வந்து 11. அது அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட்டு. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு வித்தியாசம்? 2, 3, 5, 7, 11. 2, 3, 5, 7, 11. இதற்கு இடையில் இருக்க தொடர்பு என்ன? இதை நல்லா உற்று கவனித்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா 2, 3, 5, 7, 11 அப்படிங்கிறது பகா எண்கள். இது என்ன எண்கள்? பகா எண்கள். பகா எண்களை வந்து இங்கிலீஷில் வந்து பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரைம் நம்பர். ஆக இந்த தொடரில் இந்த பகா எண்களை கூட்டியிருக்காங்க. சரி, 11க்கு அடுத்து உள்ள பகா எண் எது? 13. அப்போ இந்த 13 இந்த 33 கூட கூட்டினா போதும்ல. 33 கூட 13 கூட்டினோம்னா 46. 46 எங்கே இருக்குது? டி விடை கரெக்டு. பார்த்தீங்களா? இது வந்து எவ்வளவு எளிமையாக ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஒரு கணக்கு. ஆனால் என்ன செய்வீங்க மாணவ கண்மணிகள்? 5, 7, 10, 15, 22, 33 இப்படியே கூட்டிக்கிட்டு போகுது. இதில் இந்த பகா எண் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ரொம்ப சுற்றி ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கணக்குகளை அருண் அகாடமியில் சொல்லித்தர கணக்குகள்லாம் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப எளிமையாக ஈஸியாக போட்டுடலாம். கவனிங்க, 4வது கணக்கு 1, 2, 6, 24, 120. அடுத்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஆப்ஷன் இந்த சைடில் கொடுத்துருக்கு. மாணவ கண்மணிகளே, இந்த கணக்கு வந்து இந்த வருடம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 கேட்கப்பட்ட இந்த கணக்கு. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4
2024 அசல் கொஸ்டின் பேப்பரில் இருக்க கணக்கு. இந்த கணக்கை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். முதல் என்ன சொல்லியிருக்கேன், வித்தியாசம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ கவனிங்க, இதுக்கு வித்தியாசம் 1, இதுக்கு வித்தியாசம் 4, இதுக்கும் அடுத்த நம்பருக்கு வித்தியாசம் 18, இதுக்கும் வித்தியாசம் 96. ரைட்டு. இப்போ பாருங்கள், இந்த 1, 4, 18, 96 இதில் வந்து எந்த விதமான நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது எந்த ஒரு ரூல்ஸுக்கும் அடங்காமல் இருக்குது. ஆக என்ன செய்யணும், இந்த வித்தியாசன்றதை விட்டுட்டு நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளே. இந்த கடந்த 3 கணக்குகளை வித்தியாசத்தை வச்சு கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த கணக்கில் வித்தியாசம் இல்லாமல் எளிதாக ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஒரு முறையை நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 1 வந்து 2ஆக மாறி இருக்குன்னா பெருக்கல் 2. இந்த 1 அப்படிங்கிற நம்பரை 2ஆக மாறிச்சுன்னா பெருக்கல் 2 இது. ஓகேவா? இப்போ பாருங்கள், 2ஐ 6ஆக மாற்றுறதுக்கு இந்த 2 இன்ட்டு பெருக்கல் 3. இப்போ இது வந்து 1. இங்கே பாருங்கள், 2ஆல் பெருக்கிருக்கு, அடுத்து 3ஆல் பெருக்கிருக்கு. நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. அந்த 6ன்ற நம்பரை 4ஆல் பெருக்கணும் அப்படின்னாக்க 24, 4ஆல் பெருக்கிருக்கோம். அடுத்து இந்த 24 5ஆல் பெருக்கணும் அப்படின்னாக்க அது வந்து 120. ஓகேங்களா? அப்போ நமக்கு விட வந்து 120 6ஆல் பெருக்கினா போதும். 120 6ஆல் பெருக்கணும் அப்படின்னாக்க 720. 720 எங்கே இருக்குது? சி விடை கரெக்டு. நல்லா கவனிங்க. இது வந்து இந்த மாதிரி இதை நல்லா உற்று நோக்கி கவனித்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க, வித்தியாசத்துப்படி நமக்கு அது வந்து முரண்பாடாக இருக்குது, சரியாக வரலை. இந்த வித்தியாசத்தை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் வந்து அது வந்து ரொம்ப இதாக போயிடும், ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வேண்டாம். அதுக்கு பதிலாக இப்போ இந்த 1ங்கிற நம்பரை 2ஆல் பெருக்கணும்னா 2, இந்த 2ஐ 3ஆல் பெருக்கணும்னா 6, 6 4ஆல் பெருக்குனா 24, 24 5ஆல் பெருக்குனா 120, 120 6ஆல் பெருக்குனா 220. ஆக இந்த எண் வந்து பெருக்கப்பட்டிருக்கு. 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கு, 3ஆல் பெருக்கப்பட்டிருக்கு, 4ஆல் பெருக்கப்பட்டிருக்கு, அடுத்து 5ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 6ஆல் பெருக்கப்பட வேண்டும். அவ்வளோதான். இது வந்து பெருக்கல் விதி. இந்த விதி வந்து முதல் சொன்ன 3 கணக்கும் வித்தியாச விதி, கூட்டல் அல்லது கழித்தல். இது வந்து பெருக்கல் விதியில் அடங்குற கணக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் 2024 கேட்கப்பட்ட அசல் வினாத்தாள். இது அடிக்கடி நிறைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியை வந்து ரொம்ப நல்லா இதை வந்து அப்படியே மனப்பாடம் கூட செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா பெருக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு விட வந்து 220. கவனிங்க, 5வது கணக்கு 13, 17, 15, 19, 17. அப்புறம் அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடையை வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மாணவ கண்மணிகளை. இந்த கணக்கை வந்து இங்கே கவனிங்க. முதல்ல நம்ம வித்தியாசம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே வித்தியாசம் பார்க்கணும். வித்தியாசம் கண்டுபிடிக்க போகிறோம் முதல் எடுத்தவுடனே. இப்போ பாருங்கள், 13 17ஆக மாதிரி இருக்குனாக்கா +4, 17 15ஆக மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா -2, 15 19ஆக மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா +4, 19 17ஆக மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா -2. இப்போ இங்கே கவனிங்க, நமக்கு கிடைச்சிருக்க இந்த 4 டேட்டா வந்து +4 -2, +4 -2. இப்போ கவனிங்க, இந்த +4 -2 +4 -2ங்கிற தொடரில் மறுபடியும் +4 தானே போடணும். அப்போ இந்த 17 கூட 4 கூட்டணும் அப்படின்னாக்க 21. ஏன் விடை சரி. ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இதே கணக்கை வேறு ஒரு மாதிரியில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லித்தர போகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ 13 17 15 19 17 இப்படி இருக்கா? அதாவது இந்த கணக்கை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்க, இன்க்ரீசிங் அண்டு டெக்ரீசிங், இன்க்ரீசிங் அண்டு டெக்ரீசிங் ஆர்டர். இன்க்ரீஸும் ஆகும், டெக்ரீஸும் ஆகும். அந்த மாதிரி கூடவும் செய்யும், குறையவும் செய்யும். அப்போ என்ன செய்யணும்னா, இங்கே பாருங்கள், ஒன்று விட்ட எண் இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி ஒன்று விட்ட எண்களாக இப்படி எடுத்துக்கிறணும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கணும். ஒன்று விட்ட எண். இப்போ அதே மாதிரி கீழே இந்த மாதிரி ஒன்று விட்ட எண் இப்படி போட்டுக்கணும். இப்போ கவனிங்க, இந்த 13க்கும் இந்த 15க்கும் உள்ள கூடுதல் எவ்வளவு? +2.
இந்த 15க்கும் 17க்கும் கூடுதல் எவ்வளவு? +2. இந்த +2 மேலே போயிடுச்சு. இப்போ பாருங்கள் அடுத்த நம்பர் 17 வந்து 19ஆக மாறணும் அப்படின்னாக்கா இங்கேயும் +2. இந்த 19 அடுத்து வந்து என்ன செய்யணும்? +2 ஆகணும்னா 19 கூட 19 + 2 = 21. அப்போ இங்கே வர்ற நம்பர் வந்து 21. இப்படி இந்த மாதிரி ஜிக்சாக்குனாக்க எப்படின்னா ஒன்று விட்ட எண்ணு, ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர், இப்படி ஜம்பிங். இதுக்கு பேர் வந்து நல்லா இங்கிலீஷில் சொல்லணும்னாக்க ஜம்பிங் டைப்பு. இந்த டைப்புக்கு பேர் வந்து ஜம்பிங் டைப்பு. இந்த டைப்புக்கு பேர் வந்து இன்க்ரீஸிங் டெக்ரீஸிங் டைப்பு. இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைன்னா என்ன செய்யணும்னாக்கா நம்ம எளிமையாக கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு 4 கூடியிருக்கு 2 குறைஞ்சிருக்கு. அப்போ அடுத்த நம்பர் வந்து வரிசையில் அப்படியே தொடரில் கூடணும். அப்போ 4 கூடணும். 17 4 கூட்டினா 21. ரொம்ப அருமையான கணக்கு மாணவ கண்மணிகளே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கவனிங்க, 6வது கணக்கு 21 17 38 55 93. அடுத்து வர நம்பர் என்ன? கொஸ்டின் மார்க்கு. ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆலோசிப்போம். இப்போ வந்து முதல் நம்பரு 21, 2வது நம்பரு 17 குறைவாக இருக்குது, 3வது நம்பரு 38 கூட இருக்குது, 4வது நம்பரும் கூட இருக்குது, 5வது நம்பரும் கூட இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கு 2க்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மைனஸ். இப்போ இது 2க்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே கவனிங்க, இந்த 17க்கும் 38க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1, இது ஒரு 21 வந்து கூடி இருக்கு, 21 கூடி இருக்கு. அடுத்து 55க்கும் 38க்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 17 வந்து கூடி இருக்கு. அடுத்து இங்கே பாருங்கள், 93லேருந்து 55 கழிச்சிங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு 8, அப்புறம் 8 3 38. இது வந்து ஒரு 38 கூடி இருக்கு. இப்போ கவனிங்க, நல்லா கவனிங்க மாணவ கண்மணியில், 4 மைனஸு ப்ளஸ் 21, அடுத்து ப்ளஸ் 17 ப்ளஸ் 38. இப்போ இந்த வித்தியாசத்தில் எந்த விதமான முடிவுக்கு நம்ம வர முடியாது. இந்த வித்தியாசத்தில் முடிவுக்கு வர முடியாது. சரி, அப்புறம் வேறு மாதிரி சிந்திப்போம். என்ன பண்ணுவோம்? இப்போ கவனிங்க, இங்கே பாருங்கள், 21 17 38 55 93. அதுக்கடுத்த நம்பர் என்ன? இதான் வந்து கொஸ்டின். இப்போ பாருங்கள், இந்த 3 எண்களை மட்டும் எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த 3 நம்பரில் எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த 21ஐயும் 17ஐயும் கூட்டினோம் அப்படின்னாக்க இது 2ஐயும் கூட்டினோம்னா 38 வந்துருச்சா? ஓகேவா? மறுபடி பாருங்கள், இந்த 17ஐயும் 38ஐயும் கூட்டுங்க. 17 + 38 இது 2ஐயும் கூட்டினாக்க இந்த 2 நம்பரை, இப்போ இதையும் கூட்டினோம்னா, இருங்க ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. இப்போ இந்த 2 நம்பரை கூட்டினோம்னா இந்த நம்பர் வந்துடுது. இப்போ இந்த 2 நம்பரை கூட்டினோம்னா இந்த 55 வந்துடுது, 55. அப்புறம் இந்த 2 நம்பரையும் கூட்டினோம் அப்படின்னாக்க 93 வந்துடுது, 93. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க 2 நம்பரை கூட்டி போட்டிருக்காங்க. இப்போ 38 அப்படிங்கிற முன்னாடி இருக்க 2 நம்பர் 21 17 2ஐயும் கூட்டி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 17 38 கூட்டியிருக்காங்க. அடுத்து 38 55 கூட்டியிருக்காங்க. அடுத்து 55ஐயும் 93ஐயும் கூட்டி போடணும். 55ஐயும் 93ஐயும் கூட்டி போட்டோம்னா 8 9 5 14 148 விடை. 148 இதாக இருக்காருங்க. பி விடை சரி. ஓகேங்களா கண்மணிகளே? இந்த கணக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. முதல்ல இருக்க 2 எண்களை கூட்டி போட்டிருக்காங்க, அடுத்த எண்ணு அந்த மாதிரி வருது. அதனால் கொஞ்சம் இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கவனிங்க, 7வது கணக்கு 109 110 கொஸ்டின் மார்க்கு. அடுத்து 123 139 164. இந்த தொடரில் இடையில விட்டுருக்காங்க. அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். விடைகள் கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மாணவ கண்மணிகளே. இப்போ கவனிங்க, இது வரைக்கும் பார்த்த 6 கணக்குகள் வந்து தொடராக கொடுத்து கடைசியில் உள்ளதை கேட்டிருந்தாங்க. இப்போ இடையில கேட்டிருக்காங்க. இடையிலன்னா இது வந்து விடுபட்ட எண். இந்த கணக்கு வந்து விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் நம்பர் சீரிஸ் தான். சரி, இப்போ பாருங்கள், எப்பயும் போல நம்ம என்ன பண்ணுவோம்? வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். எடுத்த உடனே வித்தியாசம் பாருங்கள். இதுக்கு வித்தியாசம் எவ்வளவு? 1. இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்புறம் இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அடுத்து இதுக்கு வித்தியாசம் பாருங்கள்.
139ல் 123 போச்சுன்னா 16. இந்த 139ல் 164 போச்சுன்னா 25. கவனிச்சிங்களா? 25. அதாவது 164ல் 139 கழிச்சோம்னா 25. ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. நம்மளுக்கு இந்த வித்தியாசம் வந்து இந்த இடத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியல, இந்த இடத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நமக்கு 3 வித்தியாசம் இருக்குது. ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ரெண்டு வித்தியாசம் தெரியல. ஒரு 16 இருக்குது, 25 இருக்குது. இப்போ கவனிங்க, இதை கொஞ்சம் உற்று நோக்கி வித்தியாசத்துக்கு உள்ள தொடர்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான அடுத்த ஸ்டெப்பு. வித்தியாசத்துக்கு உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இது 1 ஸ்கொயர்டு, இது இருக்கட்டும். இது வந்து 4 ஸ்கொயர்டு, இது வந்து 5 ஸ்கொயர்டு வந்துருச்சா? ஓகே. அப்போ இந்த நம்பர் கட்டாயமாக 2 ஸ்கொயர்டாக இருக்கணும். இந்த நம்பர் வந்து 3 ஸ்கொயர்டாக இருக்கணும். இப்போ பார்த்துட்டிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த 109 கூட 1 ஸ்கொயர்டுனா எவ்வளவு? 1 கூட்டினா 110. இந்த 110 கூட 2 ஸ்கொயர்டு எவ்வளவு? 2 2 4. 2 2 எவ்வளவு? 4. இந்த 4 கொண்டு இது கூட கூட்டிடணும். இந்த 4 வந்து இந்த 110 கூட கூட்டினோம்னா இந்த இடத்துல இருக்க நம்பர் வந்து 114. சரி, இப்போ செக் பண்ணுங்க. இந்த 114 கூட இங்கே வந்து 3 ஸ்கொயர்டை கூட்டணும். 3 ஸ்கொயர்டு எவ்வளவு? 3 9. இப்போ இந்த 9 கொண்டு இது கூட கூட்டி பாருங்களேன். கூட்டி பார்த்தீங்கன்னா 123 வந்துடுது. ஆக இந்த கணக்கில் என்ன வந்து ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னாக்க, இந்த சீரீஸில் உள்ள கோர் கான்செப்ட் என்னென்னா 1 ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர்டு, 3 ஸ்கொயர்டு, 4 ஸ்கொயர்டு, 5 ஸ்கொயர்டு அப்படியே கூட்டிக்கிட்டே போகுது. பார்த்தீங்களா? ஆக இதனுடைய விடை வந்து 114. 114 எங்கே இருக்குது? 7 இருக்குது. இவ்வளோ தான் மாணவ கண்மணிகளே, ரொம்ப ஈஸி. அதாவது இடையில விடுபட்ட எண் இருந்துச்சுனாக்க எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணணும்? வித்தியாசத்தை பார்த்துக்கிட்டே போகணும். எப்பயுமே இந்த தொடர் வரிசை கணக்கில் நம்பர் சீரீஸில் ஒரு 3 எண்கள் கிடைக்கிறது மாதிரி கொடுப்பாங்க. இது ஒரு எண்ணு நமக்கு கிடச்சிருச்சு, இது ஒரு எண்ணு கிடச்சிருச்சு, இது ஒரு எண்ணு கிடச்சிருச்சு. இந்த 1, 16, 25 வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஒரு முடிவுக்கு வரோம். 1 ஸ்கொயர்டு, 4 ஸ்கொயர்டு, 5 ஸ்கொயர்டு அப்படிங்கிற முடிவுக்கு வரும். இதன்படி இந்த கணக்கை இப்படி இந்த மாதிரி யோசிச்சோம் அப்படின்னாக்க விடையை ஈஸியாக படிச்சிடலாம். இதுக்கான விடை வந்து 114. கவனிங்க, 8வது கணக்கு 3, 16, 66, 201. அடுத்து நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்குக்கான விடை வந்து இந்த சைடில் கொடுத்துருக்கு. இப்போ இந்த கணக்கை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இப்போ கவனிங்க, இப்போ இது வரைக்கும் உள்ள கணக்குகளில் வித்தியாசம் என்னன்னு பாருங்கள், அதுக்கு பிறகு அந்த வித்தியாசத்துக்குள்ள தொடர்பு என்னன்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒரு இடையில ஒரு கணக்கு வந்து பெருக்கல் விதி வந்துருந்துச்சு. இப்போ இதை கவனிங்க. இப்போ இங்கே 3ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு பிறகு 16 இருக்குது, 16க்கு பிறகு 66, 66க்கு அடுத்து 201, 201க்கு அடுத்து எந்த நம்பர்னு சொல்லி விடையில் 400 சொச்சம் வருது. சரிங்க, அப்போ இது மடங்காக வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. இது வந்து இந்த கணக்கில் அடங்கி இருப்பது என்னன்னாக்க மடங்கு இருக்குது. இப்போ இந்த 3ஓட 5 மடங்கு பாருங்க, 3 × 5, 5 மடங்கு இருக்குது. 15 ஒரு நம்மளாக இப்படி எடுத்துக்கிடுவோம். அடுத்து இந்த 16 இருக்கு பாருங்க, இந்த 16ஓட 4 மடங்கு, 4 16 64, 4 16 64. ரைட்டுங்களா? அடுத்து இந்த 66ஓட 3 மடங்கு இருக்கா? 3 மடங்கு ஒரு 180, 190, 200 நெருக்கி வந்துடும். ரைட்டு. அப்போ அடுத்த நம்பர் கட்டாயமாக என்ன செய்யணும்னாக்க இந்த 201 இருக்காங்க, அதனுடைய 2 மடங்காக கட்டாயமாக இருக்கும். இது வந்து அடிப்படை. முதல்ல இது எத்தனை மடங்கு கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம். இப்போ கவனிங்களேன், இந்த 3 5 மடங்கு, 35 எவ்வளவு? 35 15. அது கூட ஒரு 1 கூட்டிக்கங்க. கூட்டினீங்க அப்படின்னாக்கா 16 வந்துருச்சா? அப்போ இதில் உள்ள கான்செப்ட் என்னன்னாக்கா 3 × 5 மடங்கு +1. இப்போ இங்கே வருங்க, 16 × 4 மடங்கு +2 போடணும் இது கூட. இப்போ 16 4ஆல் பெருக்கணும் அப்படின்னாக்கா எவ்வளவுனாக்கா 64. 64 கூட ஒரு 2 கூட்டணும் அப்படின்னாக்கா 66 வந்துடும். ரைட்டுங்களா? இது வந்து எப்படி அப்படின்னாக்கா 16 × 4 +2 இந்த விதிப்படி இது வந்திருக்கு 2. அப்போ இங்கே 66 3 மடங்கு அப்படின்னாக்கா இது எவ்வளோ வரும்னா 3018, மிச்சம் வந்து 1, 3018 1 19 வந்துச்சா? இது கூட ஒரு 3 கூட்டணும்.
கூட்டினோம்னா எவ்வளோ வருது? 201. அதாவது இந்த 66 3ஆல் பெருக்கி 3 கூட்டணும். இங்கே பாருங்க 1 2 3 இதுவும் வரிசைக்காக வரும். இந்த பெருக்குதல் வந்து 5 4 3 இறங்கிக்கிட்டே வருது. இப்போ 201 2ஆல் பெருக்கணும் அப்படின்னாக்கா எவ்வளோ வரும்னாக்கா 402 வரும். இந்த 402 கூட 4 கூட்டணும். இங்கே பாருங்க 1 2 3 4 ஆக இது எவ்வளோ வரும்? 406. இதாவது எப்படின்னாக்கா 201 2ஆல் பெருக்கி கூட 4 கூட்டியிருக்கோம். அப்புறம் 406. 406 விட எங்கே இருக்குது? சி விட கரெக்டு. மாணவ கண்மணிகளே, இந்த கணக்கில் உள்ளதை பார்த்தீங்களா? இது வந்து நம்ம கணக்கை பார்த்த உடனேயே ரொம்ப அதிக வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது மடங்காக இருக்கும். கட்டாயமாக அது வந்து என்னவா இருக்கும்? மடங்காக இருக்கும். குறைந்த வித்தியாசம் இருந்துச்சுன்னு வைங்க, வித்தியாசம் வந்து 5 10 ஒரு 15 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து மடங்காக இருக்காது. இப்படி வித்தியாசம் இருந்துச்சுன்னா மடங்கு இருக்கும். அப்போ அந்த மடங்கை வந்து நீங்கள் அஷ்யூம் பண்ணி எத்தனை மடங்கு இருக்குது? இது வந்து 5 மடங்கு 3 15. இது வந்து 4 மடங்கு 64. இது வந்து 3 மடங்கு 201. இப்படி வரும். அந்த மாதிரி இந்த கணக்கை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு வித்தியாசமான கணக்கு, நல்ல கணக்கு. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அடிக்கடி கேட்பாங்க. கவனிங்க, 9வது கணக்கு 6 16 34 60 94. அடுத்த நம்பர் என்ன? ஆன்சர் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ கவனிங்க மாணவ கண்மணிகளே, இதுவரைக்கும் சொல்லி கொடுத்த கணக்குலேருந்து இந்த 9வது கணக்கு ஒரு வித்தியாசமான கணக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த கணக்கை வந்து இந்த கணக்குக்கு வந்து எப்படி பேர் சொல்லுவாங்க அப்படின்னாக்க டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸு ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்னு இந்த கணக்குக்கு பேர். அது என்ன அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் விளக்குறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம என்ன செய்வோம்? வித்தியாசம் கண்டுபிடிப்போம். முதல் எடுத்தவொடனே வித்தியாசம் கண்டுபிடிப்போம். வித்தியாசம்னாலே டிஃப்ரென்ஸு தான். வித்தியாசம் கண்டுபிடிப்போம். இப்போ 6க்கும் 16க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 10. 16க்கும் 34க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 18. 34க்கும் 60க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 26. 60க்கும் 94க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 34. இப்போ இது ஒரு வித்தியாசம் வரணும், கண்டுபிடிக்கணும். அது வந்து தெரியாது. ஓகே, இப்போ கவனிங்க, இது வந்து கூடிக்கிட்டே போகுது. அதனால இந்த ப்ளஸ்ங்கிறது போட வேண்டாம். கூடிக்கிட்டே போகுது, ப்ளஸ் போட வேண்டாம். 6 கூட 10 கூட்டினா 16, 16 கூட 18 கூட்டினா 34, 34 கூட 26 கூட்டினா 60, 60 கூட 34 கூட்டினாக்க 94. அடுத்து என்ன கூட்டணும் அப்படிங்கிறத எங்கள் விதி. இப்போ இந்த வித்தியாசத்தை நம்ம என்ன செய்வோம்? தொடர்படுத்தி பார்ப்போம். தொடர்பு ஏதாவது அதுக்குள்ளே தொடர்பு இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இன்னொரு வித்தியாசம் எடுப்போம். இது ரெண்டுக்கும் 10க்கும் 18க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 8. 18க்கும் 26க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 8. 26க்கும் 34க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 8. அப்போ இது 8 கூடிக்கிட்டே போகுதா? இப்போ இதிலிருந்து நம்ம விடையை பிடிக்கணும். நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளே, இந்த 34க்கு அடுத்து ஒரு 8 கூடி இங்கே ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் எவ்வளவுன்னா 34 + 8 42. இந்த இடத்துல 42 இருக்கும். இந்த 42 என்ன செய்யணும்? இந்த 94 கூட கூட்டணும். இந்த 42 94 கூட கூட்டணும். 94 கூட 42 கூட்டிட்டோம் அப்படின்னாக்க 6 9 4 13 136. சி விடை சரி. கவனிச்சிங்களா? இது வந்து எப்படின்னாக்க இந்த மாதிரி கணக்கு தான் குரூப் 2 குரூப் 1ல் கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் 2 தடவை டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் 2 முறை டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி கணக்குகளுக்கு இப்படியெல்லாம் யோசித்து இந்த கணக்கு போடணும் மாணவ கண்மணியில். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. 9ஆம் கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கணக்கு. கவனிங்க, 10ஆம் கணக்கு 62 74 45 91 28. இந்த தொடரில் அடுத்து வர்ற உறுப்பு எழுது விட கொடுத்துருக்காங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே இந்த மாதிரி கணக்கு ஒரு கணக்கு இதே வீடியோவில் முன்னாடி இருக்குது. இப்போ கவனிங்க, முதல் படிப்போம். 62 74 கூடி இருக்குது. 74 45 குறைஞ்சிருக்கு. 45 91 கூடி இருக்குது. 91 28 குறைஞ்சிருக்கு. அப்போ கூடுது குறையுது. இந்த இதுக்கு பேர் வந்து இன்க்ரீசிங் அண்டு டெக்ரீசிங். இன்க்ரீசிங் அண்டு டெக்ரீசிங் இந்த ஆர்டரில் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜம்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. ஜிக்ஜாக்கு ஜம்பிங் அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள்,
இந்த ஒரு நம்பரை விட்டுட்டு இப்படி போடுவோம். இந்த பாருங்க, இது இப்படி, அதுக்கடுத்து இது இப்படி போட்டாச்சா, அதுக்கடுத்து இது இப்படி, அதுக்கடுத்து இது இப்படி. இந்த மாதிரி நீங்கள் போட தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க விடையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 62 45 ஆகுறதுக்கு -17. இப்போ பாருங்கள், 62லேருந்து 45 கழிங்களேன். கழிச்சிட்டிங்க அப்படின்னாக்க 7 1. அப்புறம் மறுபடியும் இங்கே வருங்க, இங்கேருந்து இங்கே போதுவாங்க, இங்கேருந்து இங்கே. இது வந்து எவ்வளோன்னா 45. 45ல் 28 கழிச்சிங்க அப்படின்னாக்கா 17 வரும். அப்போ இதுவும் -17. மேலே உள்ள 2 இது வந்து மைனஸு. இப்போ கவனிங்க, 74 91 ஆகணும் அப்படின்னாக்கா 74 கூட ஒரு 17 கூட்டுங்களேன். கூட்டினீங்கன்னா 91 ஆயிரும். அப்போ இங்கே வந்து +17. இப்போ 2வது உறுப்புல இருந்து 4வது உறுப்பு வந்து +17. இப்போ 4வது உறுப்புல இருந்து 6வது உறுப்புக்கு +17 கூட்டணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ 91 கூட 17 கூட்டிட்டோம் அப்படின்னாக்க 8 108. இதுக்கான விடை வந்து 108. விடை சரி. ஆக இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னா அந்த கணக்கை வாசிக்கும் போதே இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் ஆர்டரில் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணணும்னா ஜம்பிங் மெத்தடில் போட்டுடணும். ஜம்பிங் மெத்தடில் போட்டு ரொம்ப ஈஸியாக விடையை கண்டுபிடிச்சலாம். இப்போ இதில் என்னன்னாக்க முதல் உறுப்புக்கும் 3வது உறுப்புக்கும் வித்தியாசம் வந்து -17. அப்புறம் 3வது உறுப்புக்கும் 5வது உறுப்புக்கும் வித்தியாசம் -17. அப்புறம் 2வது உறுப்புக்கும் 4வது உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் வந்து +17. அதே மாதிரி 4வது உறுப்புக்கும் 6வது உறுப்புக்கும் +17 தான் கட்டாயம் வரணும். அப்போ 91 கூட 17 கூட்டிட்டோம் அப்படின்னாக்கா 108 தான் விடை. இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் மாணவ கண்மணிகளே. இன்றைக்கு வீடியோவில் ஒரு 10 கணக்குக ரொம்ப அருமையாக எண் தொடர் வரிசையில் வித்தியாசமாக ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை திரும்ப போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து எண் தொடர் வரிசை இன்றைக்கூட முடிஞ்சு. நாளைக்கு அடுத்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, சீரீஸ், அதாவது வந்து எழுத்து தொடர் வரிசை, அதை வந்து நாளைக்கு நடத்துகிறேன். தினந்தோறும் வீடியோ வரும் மாணவ கண்மணிகளே. அதனால் தொடர்ச்சியாக அருண் அகாடமி வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கணக்கில் உங்களை 25க்கு 25 எடுக்க வைக்கிறது அருண் அகாடமியோட நோக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாணவ கண்மணிகளுக்கு நல்லாசிரியர் வழங்கிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.